வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபின் குமாரில் இருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிரதமரின் இலவச வீடு வழங்கு திட்டத்தின் கீழே உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஆன்லைன் மூலம் எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருந்தால் அதனுடைய சேங்ஷன் ஆர்டர் காப்பியை எப்படி ஆன்லைன் மூலம் டவுன்லோடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேங்ஷன் ஆகி உங்களுடைய ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு உங்களுடைய வங்கி கணக்கில் வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கு. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. RH ஸ்பேஸ் விட்டு ரிப்போர்ட்டிங் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிடுங்க. நான் டைப் பண்ணி சர்ச் பண்ணியாச்சு. சர்ச் பண்ணால் இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, F6 RTO ட்ரான்சாக்ஷன் சம்மரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இன்டர்ஃபேஸஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது, ஹோம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகுது. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இன்னொரு 5 செகண்ட் உங்களுக்கு லோட் ஆகிட்டு அதனுடைய ஹோம் பேஜுக்கு போயிடும். இதுதான் அதனுடைய ஹோம் பேஜ் பாருங்கள். இதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஆபாஸ் சாஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இதே போல் ஒரு 5 ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது டேட்டா என்ட்ரி. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ரிப்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. இதில் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இன்னொரு ஆப்ஷன் இருப்பாருங்க, SECC ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கீழே 4வது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், கேட்டகரி பேஸ் SECC டேட்டா வெரிஃபிகேஷன் சம்மரி. அந்த 4வது ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் இருப்பீங்க. ஸோ தமிழ்நாடை செலக்ட் பண்ணிடுங்க. நான் செலக்ட் பண்ணியாச்சு. திரும்ப கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. எங்களுக்கு கன்னியாகுமரி நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பஞ்சாயத்து கேட்டிருக்கேன். ஸோ எந்த பஞ்சாயத்தோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. தாலுகா கேட்டிருக்கேன், அதை கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பஞ்சாயத்து கேட்டிருக்கேன். ஸோ அதுவும் கரெக்டாக செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்து இதுக்கான கரெக்டான ஆன்சர் சொல்லியிருப்பாங்க. 86ல் 70 போனால் 16. ஸோ அதில் நீங்கள் 16 டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஸோ ஆகும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் நான் செலக்ட் பண்ண ஏரியாவில் யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வீடு சாங்ஷன் ஆகிருக்கு. இதில் பெனிஃபிஷரி லிஸ்ட்லேயே வரும். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய பிளாக் நேம், அதுக்கப்புறம் அவங்களுடைய பஞ்சாயத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இதுதான் மெயின். உங்களுடைய பேர் இதில் வந்திருந்தால், அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடு சாங்ஷன் ஆகிருந்தால் இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய நேம் ஷோ ஆகும். இதில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபாதர் நேம் இதில் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதர் நேம் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரி, STயா SC அந்த கேட்டகரி, அதுக்கப்புறம் பீரியாரிட்டி எல்லாமே இதில் ஷோ ஆகும். உங்களுடைய பேர் இதில் இருக்கான்னு சொல்லிட்டு கீழே எல்லாமே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பேர் ஒன்ஸ் இருந்தால் உங்களுடைய பேருக்கு நேர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருங்க. நீங்கள் ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நீங்கள் ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுருங்க. நோட் பண்ணி வச்சுட்டு திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பேர் இருந்தால் கண்டிப்பாட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சேங்ஷன் ஆர்டர் காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு வீடு சேங்ஷன் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தாலே போதும். இதில் உங்களுடைய நேம் இருந்தாலே உங்களுடைய சேங்ஷன் ஆர்டர் காப்பியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹோம் பேஜ் போயிருங்க. நான் பார்த்தீங்கன்னா திரும்ப ஹோம் பேஜுக்கு வந்தாச்சு. ஆல்ரெடி சொன்ன போல் இதில் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, ஸ்டாக் ஹோல்டர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். திரும்பவும் இதுதான் அதனுடைய நிறைய ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க,
IAY PMAYG பெனிஃபிஷரின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இன்னொரு பேஜுக்குள்ளால் போகும். ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் அதனுடைய பேஜ். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுருந்தா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் புக்கிலே நோட்லேயே எழுதி வச்சுருப்பீங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இதில் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. சப்மிட் கிளிக் பண்ணால் இதே போல் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பிளாக்கு, பஞ்சாயத்து, வில்லேஜ் எல்லாம் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அவங்களுடைய நேம் ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு கீழே பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுடைய ஃபாதர் நேம், கேட்டகரி, டேட் ஆஃப் பர்த்து, ஃபேமிலி மெம்பர்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபைனல் இயர் எல்லாமே டீட்டெயில்ஸு ஷோ ஆகும். பார்த்திங்கன்னா ஜெண்டர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹவுஸ் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாங்ஷன் ஆர்டர் காப்பி டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் சாங்ஷன் ஆர்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சாங்ஷன் ஆர்டர் காப்பி பார்த்துருங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா PDF டவுன்லோடுன்னு இருக்கேன். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் PDFல டவுன்லோட் பண்ணிடுங்க. பாருங்கள், இதுதான் சாங்ஷன் ஆர்டர் காப்பி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோஸ் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதிலேயே நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய மாவட்டம், அவங்களுடைய ஊராட்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழே பார்த்தீங்கன்னா அவங்க இது வரைக்கும் எவ்வளோ ரூபா வாங்கிறாங்க, அவங்களோட வங்கி கணக்கில் இது வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு செலுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் ஷோ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறையை பயன்படுத்தி ஈஸியாகவே உங்களுக்கு பிரதம மந்திரி இலவச வீடு வழங்கு திட்டத்தின் கீழே உங்களுடைய பேர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். அப்படி பேப்பர் உங்களுடைய நேம் இருந்தால் உங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சுட்டு உங்களுடைய சாங்ஷன் ஆர்டர் காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய வங்கி கணக்கில் இது வரைக்கும் எவ்வளோ பேமெண்ட் செலுத்துறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நீங்களே செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.